ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மாசமும் ஃபர்ஸ்ட் டேட் வந்த உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ருபீஸ் 14,800 டிவிடெண்ட் கிரெடிட்டட்னு. அதே நாள் ரெண்ட் அமௌண்ட்டும் டிடக்ட் ஆகிடும். ஆனா அந்த மாசம் ருபீஸ் 14,000 ரெண்ட்டுக்கு அவங்க ஒரு நாள் கூட வேலை பண்ணல. ஆனா அவங்களுக்கு பதிலா அவங்க ஸ்டாக்ஸ் தான் வேலை பண்ணுச்சு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட 2030 வரைக்கும் உங்க ரெண்ட்டை பே பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய 3 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பத்தி சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணலாம். டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு ரெண்ட் ஃப்ரீ லைஃபை வாழ்றது இல்ல. அது என்னன்னா இன்னைக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றது. அந்த சிஸ்டம் 2030க்குள்ள உங்களுக்கு மாசம் மாசம் 1000ல இருந்து 10,000 வரைக்கும் டிவிடெண்ட் இன்கம் ஜெனரேட் பண்ணும். சோ இந்த வீடியோல அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன ரிஸ்க்லாம் இருக்குன்னு எல்லாத்தையுமே ஹானஸ்டா கால்குலேஷன்ஸோட ஷேர் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியால இருக்க பனியா கம்யூனிட்டியோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா? ரெண்ட் எப்பவுமே சேலரியில இருந்து வரக்கூடாது. அது அசெட்ஸ்ல இருந்து தான் வரணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஆல்ரெடி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய salaried பீப்புள் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பெசிபிக் சைக்கிள்ல மாட்டிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அவங்க salary அக்கவுண்ட்டுக்கு வருது, ஆனா அது ரெண்ட்டுக்கு போயிடுது, கிராசரிஸோட செலவுக்கு போயிடுது, இஎம்ஐக்கு போயிடுது அண்ட் மீதி இருக்கிற அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் அதே சைக்கிள் திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஈவன் salary இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அந்த சைக்கிள் மட்டும் மாறவே மாறாது. இந்தியால ஒரு ஆவரேஜ் salaried பர்சனோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல 25%ல இருந்து 35% வரைக்கும் ரெண்ட் தான் கன்சியூம் பண்ணுது. சோ அந்த ஒரு எக்ஸ்பென்ஸ ஒரு போர்ட்ஃபோலியோ கவர் பண்ண ஆரம்பிச்சா உங்க சேலரியில அந்த போர்ஷன் ஃப்ரீ ஆகிடும். அத நீங்க மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம், வேற ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணவும் யூஸ் பண்ணலாம், ஆர் சிம்பிளா கொஞ்சம் அதிக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம என்ஜாயும் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க டிவிடெண்ட் இன்கமோட வேலை உங்க சேலரிய ரீப்ளேஸ் பண்றது இல்ல. அதோட வேலை என்னன்னா உங்களோட ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ கவர் பண்றது. அப்பதான் உங்க சேலரி வேற சில முக்கியமான கோல்ஸ்க்கு ஒர்க் பண்ணும். சோ நான் சொல்ல போற இந்த 3 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் மூலமா அந்த எக்ஸ்பென்சஸ எஸ்பெஷலி ரெண்ட்ட 2030க்குள்ள கவர் பண்ற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண முடியும். அதுக்கான எக்ஸாக்ட் கால்குலேஷன்ஸையும் நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக், இத இந்தியாவோட மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டிவிடெண்ட் ஸ்டாக்னு சொல்லுவேன். பிகாஸ் நிறைய பேர் இந்த கம்பெனியை ஒரே ஒரு ஆங்கிள் பார்ப்பாங்க. ஆனா இன்கம் இன்வெஸ்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இதோட ஸ்டோரியே வேற. அந்த ஸ்டாக் தான் ஐடிசி. ஐடிசின்னு கேட்ட உடனே நிறைய பேருக்கு சிகரெட் கம்பெனி தான் ஞாபகம் வரும். ஆனா இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? 25 years ஆஃப் uninterrupted dividend history. ஐடிசி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கம்பெனி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சிகரெட் பிசினஸ் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்ட் கேஷ் கவ். பட் அதே சமயம் எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ல ஆஷிர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ மாதிரியான பவர்ஃபுல் பிராண்ட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெல்கம் குரூப் ஹோட்டல்ஸ் மாதிரி க்ரோயிங் பிசினஸும் இருக்கு. அண்ட் அதோட கூட ரிகவரிங் அக்ரி பிசினஸும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட வெதர் டிபெண்டன்சி ஸ்டேபிளா இருக்கிறதால இந்த டைவர்சிஃபிகேஷன் இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி ஒர்க் பண்ணுது. இதுல ஒரு செக்டார் ஸ்லோ டவுன் ஆனாலும் மீதி 3 செக்டார்ஸ் அதை பேலன்ஸ் பண்ணும். அதனால தான் ஐடிசியோட டிவிடெண்ட் கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆகிற சான்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஐடிசியோட டிவிடெண்ட் ஈல்ட் அப்ராக்சிமேட்லி 3.5%ல இருந்து 4% வரைக்கும் இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2025ல டிவிடெண்ட் பர் ஷேர் இஸ் அரவுண்ட் rupees 7.5. அதே மாதிரி PE ரேஷியோ இஸ் ரஃப்லி 25 டைம்ஸ். இத ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்குக்கு ரீசனபிளான வேல்யூவேஷன் சொல்லலாம். சில பேருக்கு 3.5% ஆர் 4% ஈல்டுன்றது ரொம்ப கம்மியா தெரியலாம். ஆனா இது ஒரு growing dividend. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஐடிசியோட டிவிடெண்ட் ட்ரெண்ட் இப்படியே 2030 வரைக்கும் கண்டினியூ ஆனா இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஈல்ட் ஆன் காஸ்ட் ஜஸ்ட் 5% இல்ல, அது 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இதுல இருக்க ரிஸ்க் பத்தி தான். இத ஹானஸ்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சிகரெட் ரெகுலேஷன்ஸ். கவர்மெண்ட் புது ரூல்ஸ் கொண்டு வந்தா இம்பாக்ட் இருக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி ரிஸ்க். தேர்ட் பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி growth எக்ஸ்பெக்டட் அளவை விட ஸ்லோ ஆகிற பாசிபிலிட்டி. ஸோ எஃப்எம்சிஜி ஸ்லோ டவுன் டைம்ல ஐடிசி ஸ்டாக் பிரைஸோட அப்ரிசியேஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். ஆனா இன்கம் ஜெனரேட் பண்றதுல இந்த கம்பெனி இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டாக் நம்பர் 2. அது REC லிமிடெட்.
இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா குயிக் கேபிட்டல் கெயின்ஸை தேடுற இன்வெஸ்டர்ஸ்க்கு இல்ல. அண்ட் இப்போ இது அப்ராக்சிமேட்லி ருபீஸ் 400ல இருந்து 450 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. நீங்க ருபீஸ் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணினா அப்ராக்சிமேட்லி 220ல இருந்து 250 ஷேர்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆனுவல் டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ருபீஸ் 1650ல இருந்து ருபீஸ் 1875 வரைக்கும் வரலாம். இந்த கம்பெனி REC லிமிடெட், அதாவது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன். இது ஒரு NBFC, தட் இஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. ஆனா இது ஒரு ஆர்டினரி NBFC இல்ல. சோ REC என்ன பண்ணுதுன்னா இந்தியாவோட பவர் செக்டருக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. அதாவது ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ், பவர் ஜெனரேஷன் கம்பெனிஸ் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்னு இவங்களுக்கு எல்லாம் ஃபினான்ஸ் பண்ற கம்பெனி இந்த REC. நிறைய இன்வெஸ்டர்ஸ் PSU ஸ்டாக்னு பார்த்தா ரிஸ்க்னு நினைச்சு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா RECயோட பிசினஸ் மாடலை புரிஞ்சுக்கிட்டா அது எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியும். நீங்க இங்க நம்பர்ஸ்னு பார்த்தா டிவிடெண்ட் ஈல்ட் அரௌண்ட் 5%ல இருந்து 7% வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ஸ்டெடி குவார்டர்லி டிவிடெண்ட் பேட்டர்னை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதுல கவர்மெண்ட் மெஜாரிட்டி ஸ்டேக் வச்சிருக்கிறதுனால டிவிடெண்ட் பாலிசி கவர்மெண்ட் பிஸ்கல் ப்ராப்பர்ட்டிஸோட கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல ரினியூவபிள் எனர்ஜி எக்ஸ்பான்ஷன் தான் இந்தியாவோட பிக்கஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டோரி. அண்ட் அந்த ஸ்டோரிக்கு ஃபினான்ஷியல் பேக் போனா இருக்கிற கம்பெனி தான் REC. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருக்க ரிஸ்க் என்னன்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா NBFC மார்ஜின் ஸ்குவீஸ் ஆகும். அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ்ல சேஞ்சஸ் வந்தா டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவும் அஃபெக்ட் ஆகலாம். நீங்க இதுல ருபீஸ் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணினா ஆனுவல் டிவிடெண்ட் இன்கம் அப்ராக்சிமேட்லி ருபீஸ் 5000ல இருந்து ருபீஸ் 7000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், இப்போ ஃபைனலா ஸ்டாக் நம்பர் 3, ஹிந்துஸ்தான் ஜிங்க். இப்போ இத பத்தி பார்க்கலாம். இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஜிங்க் ப்ரொடியூசர் மட்டும் இல்ல, உலக அளவுல டாப் 3 ஜிங்க் ப்ரொடியூசர்ஸ்லயும் ஒன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிங்க் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டீல் கேல்வனைசேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், பேட்டரிஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், பிராஸ் மேனுஃபேக்சரிங், டை காஸ்டிங் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்னு எல்லாத்துலயும் தான். ஸோ இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூமோ EV டிரான்சிஷனோ வர இயர்ஸ்ல ஜிங்க் டிமாண்டை இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் பண்ண போகுது. இப்போ இந்த ஸ்டாக்கை உண்மையாவே ஸ்பெஷல் ஆக்குறது என்ன தெரியுமா? நம்பர்ஸ் தான். இந்த கம்பெனிக்கு ஜீரோ டெப்ட், அதாவது கம்ப்ளீட்லி டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்ட் அப்ராக்சிமேட்லி 5%ல இருந்து 8% வரைக்கும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுல ரேஞ்ச் ஏன் இவ்ளோ பெருசா இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் ரெகுலர் டிவிடெண்ட் மட்டும் இல்லாம ஸ்பெஷல் டிவிடெண்ட்ஸையும் பே பண்ணும். அதாவது ரெகுலர் டிவிடெண்டுக்கு மேல அன்எக்ஸ்பெக்டட் போனஸ் டிவிடெண்டையும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இது என்ன காட்டுதுன்னா கம்பெனி ஜெனரேட் பண்ற ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவோட பெரிய போர்ஷன் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட திரும்ப போகுது. சோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இல்ல அண்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு பிரியாரிட்டி இல்ல. சோ அந்த கேஷ் ஆல்மோஸ்ட் டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட தான் ரீச் ஆகுது. இப்போ இதுல இருக்க ரிஸ்க பத்தி பேசலாம். ஜிங்க் பிரைஸ் பாத்தீங்கன்னா குளோபல் கமாடிட்டி சைக்கிளை டிபெண்ட் பண்ணுது. சோ குளோபல் மார்க்கெட்ல ஜிங்க் பிரைசஸ் டிக்ரீஸ் ஆனா கம்பெனி ஏர்னிங்ஸும் டிக்ரீஸ் ஆகும். ஏர்னிங்ஸ் டிக்ரீஸ் ஆனா டிவிடெண்டும் ரெடியூஸ் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணினா உங்க ஆனுவல் டிவிடெண்ட் இன்கம் அப்ராக்சிமேட்லி ருபீஸ் 5000ல இருந்து 8000 மட்டும் இல்ல, அதுக்கும் மேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட்ஸும் வந்தா இன்கம் இன்னும் அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு முக்கியமான அட்வைஸ், டிவிடெண்ட் வந்த உடனே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அத மறுபடியும் அதே ஸ்டாக்ல இல்லனா வேற ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் டிவிடெண்ட் வெர்ஷன் ஆஃப் காம்பவுண்டிங். இத பண்ணினா உங்க போர்ட்ஃபோலியோ ரொம்பவே வேகமா grow ஆகும் அண்ட் 2030 டார்கெட்டையும் சீக்கிரமா ரீச் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, உங்க ரெண்ட் கம்ப்ளீட்லி டிவிடெண்ட்ல கவர் ஆனதுக்கு அப்புறமா டிவிடெண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி இல்ல. இதுல ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மணி தேவைப்படுற வரைக்கும் அதை ஒர்க் பண்ண விடுவாங்க. பிகாஸ் அதுதான் ஸ்மார்ட் ரூல். ஃபர்ஸ்ட் அசெட்ஸை பில்ட் பண்ணுங்க அண்ட் அந்த அசெட்ஸ் உங்க எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணும். அதுக்கப்புறமா உங்க சேலரியை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அசெட்டை பில்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்ட் தான் பிகினிங். அதுக்கப்புறமா கிராசரிஸ், EMI, இன்சூரன்ஸ், இப்படி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் அசெட்ஸ் மூலமா கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2030க்குள்ள ரெண்ட் சிஸ்டமை பில்ட் பண்ணுங்க. 2035க்குள்ள வேற எக்ஸ்பென்சஸையும் அசெட்ஸ் கவர் பண்ற மாதிரி பில்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு தடவை சிஸ்டமை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அது தொடர்ந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அது வரைக்கும் மணி பத்தி கத்துக்கோங்க, ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க அண்ட் உங்க வெல்த்தை grow பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.